இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நகரத்திலுள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஞானமே உன்னை பலப்படுத்தும். எண்ணத்தை சம்பாதித்து கொண்டாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்க என்று வேதம் சொல்லுகிறது. இதோ நகரத்தில் உள்ள உனக்கு தெரிந்த, உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற, நீ நம்பி இருக்கிற அநேகரை பார்க்கிலும், அநேக பலவான்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், இதோ ஞானவான்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற ஞானமே சிறந்தது, அதுவே உன்னை பாதுகாக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ வேதம் சொல்லுகிறது. எனவே நீ இவைகளெல்லாம் உன்னோடு கூட இருந்தாலும் நீ ஞானத்தை பயன்படுத்தவில்லை என்றால், புத்தியை பயன்படுத்தவில்லை என்றால், நீ எவைகளை பாதுகாப்பு பலன் என்று நம்புகிறாயோ அவைகளாலே உனக்கு தீங்கு நேரிடலாம், அவைகளாலே உனக்கு அழிவு நேரிடலாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ளுங்கள், ஞானமாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் உன்னை பாதுகாக்கும். ஏன்னா அந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? இதோ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ கர்த்தருக்கு பயப்படும்போது அவர் உனக்கு ஞானத்தை கொடுப்பார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அநேக செல்வந்தர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அநேக பணமோ, அநேக அதிகாரிகளோ, பலவான்களோ உன்னை பாதுகாக்க முடியாது. நீ சரியாய் ஞானத்தை பயன்படுத்தவில்லை என்றால் அவர்களாலே உனக்கு ஆபத்து நேரிடலாம். அப்போ கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நீ பயன்படுத்தும் பொழுது அது உனக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அது உங்களை பாதுகாக்கும். ஆமீன்.